சிக்கன் கிரேவி வச்சுக்கலாங்க. இப்போ ஆனியன் 2 ஆனியன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி வச்சுக்கலாங்க. எண்ணெய் போட்டுக்கலாம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ, கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் ஆனியன் எல்லாம் கொஞ்சம் தொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனியன், சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி உப்பு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கனுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்து அதில் போட்டு வதக்கலாங்க. வதங்கிடுச்சிங்க எல்லாமே. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாங்க. சிக்கன் வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஒரு பாதி சிக்கன் வதங்கும் போது வெந்துடணுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்க, தண்ணி இவ்வளோ போதும். கொஞ்சம் கிரேவியாக நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தட்டு போட்டு கொஞ்சம் மூடி விட்டுடலாங்க கொஞ்ச நேரம். பாருங்கள், கொதிக்குது பாருங்கள், நல்லா சிக்கன் குழம்பு கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும், நம்ம மூடி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி ஆகுது. இன்னும் கூட கொஞ்சம் கிரேவி ஆகட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிடுச்சுங்க, சிக்கன் கிரேவி. பாருங்கள், கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம்.
பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.